தமிழர் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இந்திய செய்திகள். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பிறகு மதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சந்தன் திருமலைக்குமார் செய்தியாளர்களிடையே பேசினார். நமக்கு நியாயமாக கிடைக்கின்ற நீரை பெறுவதற்காக இன்று அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்று தெரிவித்தார். இதற்கு மதிமுக முழு ஒத்துழைப்பு தரும் என்றும் அவர் தெரிவித்தார். உச்சநீதிமன்றம், ஒழுங்காற்று குழு ஆகிய அமைப்புகளின் தீர்ப்பை மதிக்காத கர்நாடக அரசை, அதுவும் குறிப்பாக அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு உரிமையாக கிடைக்கக்கூடிய நீரை கொடுக்காமல் மறுப்பதை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அதை கண்டிக்கின்றோம். நமக்கு நியாயமாக கிடைக்கின்ற அந்த நீரை பெறுவதற்காக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இன்று இது சம்பந்தமாக ஒரு கூட்டத்தை கூட்டி அதில் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அந்த தீர்மானத்தின்படி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்ன முடிவெடுக்கின்றார்களோ அதற்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து ஒத்துழைப்பையும் கொடுக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் கருணாகராஜன் டெல்டா மாவட்டங்களில் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியிருப்பதாகவும் மேலாண்மை ஆணையத்திற்கு தான் முழு பொறுப்பும் உள்ளது என்றும் தெரிவித்தார். கர்நாடக அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்பு மற்றும் காவிரி நீர் ஒழுங்காற்று தீர்ப்பை தொடர்ந்து புறக்கணிக்கிறது. பிரதமர் உருவாக்கிய மேலாண்மை ஆணையத்திற்கு முழு உரிமை இருக்கிறது. தமிழ்நாடு அரசு காவிரி பிரச்சனையில் தமிழ்நாடு மக்களின் உரிமையை பெறுவதற்கும் விவசாயிகளின் பிரச்சனைக்கு ஒன்றுபட்டு நிற்பதிலும் பாரதிய ஜனதா கட்சி துணை நிற்கும் என்று தெரிவித்தார். இன்றைக்கு நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் அனைத்து தலைவர்களுமே கர்நாடக அரசினுடைய சட்டவிரோத போக்கை சுட்டிக்காட்டி பேசினார்கள். எங்கள் சார்பாக பேசிய அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள் மேலாண்மை ஆணையத்திற்குத்தான் முழு அதிகாரம் இருக்கிறது என்ற காரணத்தினாலே தான் அடிக்கடி நடைபெறுகிற மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் நாம் தொடர்ந்து கலந்து கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட மேலாண்மை ஆணையத்திற்குத்தான் கடிதம் எழுதுகிறார்கள். இதை சீர்படுத்த வேண்டியது ஒழுங்காற்றுக் குழுவினுடைய கடமை. எனவே நாம் இந்த மேலாண்மை ஆணையத்தினுடைய தீர்ப்பை, ஒழுங்காற்றுக் குழுவினுடைய வழிகாட்டுதலை, உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து கர்நாடக அரசு புறக்கணிக்கிறது. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் பேசுகிற பொழுது கூட நாம் தண்ணீர் கொஞ்சம் கூட திறக்காவிட்டால் சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்பட வேண்டியது இருக்கும் என்று குறிப்பிட்டுத்தான் அவர்கள் அந்த கூட்டத்திலே பேசுகிறார்கள். எனவே சட்டப்படியான நடவடிக்கைகளை நாம் துரிதப்படுத்த வேண்டும் என்று அண்ணன் கருப்பு முருகானந்தம் கூட்டத்தில் எடுத்து பேசினார்கள். கூட்டத்தின் இறுதியாக பாரத பிரதமர் அவர்கள் உருவாக்கிய அந்த மேலாண்மை ஆணையத்திற்கு முழு அதிகாரம் இருக்கிறது. உச்சநீதிமன்றம் தான் இதில் தலையிட முடியும். சட்ட போராட்டத்தில் தான் நிரந்தர வெற்றி கிடைக்கும் என்ற அடிப்படையில் அதே நாங்கள் சொன்ன வலியுறுத்திய கருத்தை அதுபோன்ற நடவடிக்கையில் தமிழக அரசு எடுக்கிற பொழுது பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக ஒத்துழைப்பு தரும் என்றும் கருப்பு முருகானந்தம் சொன்னார்கள். எங்கள் மாநில தலைவர்கள் சொன்னதைப் போல தமிழ்நாடு அரசு காவிரி பிரச்சனையில் தமிழக மக்களுடைய உரிமையை பெறுவதற்கு, விவசாயிகளுடைய உரிமையை பெறுவதற்கு நாம் ஒன்றுபட்டு நிற்பதில் பாரதிய ஜனதா கட்சி துணை நிற்கும் என்று சொன்னார்கள். அதேபோன்று பேசிய தலைவர்கள் எல்லாம் ஒருமுகமாக பேசினார்கள். ஒருமுகமான ஒரு முடிவை எடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள். நாங்கள் பேசியதன் அடிப்படையிலும் மற்ற தலைவர்கள் சொன்ன அடிப்படையிலும் மாண்புமிகு முதலமைச்சர் சட்ட போராட்டத்தை தீவிரப்படுத்துவது, கர்நாடக அரசுக்கு கண்டனம், உச்சநீதிமன்றத்தை மீண்டும் நாடுவது என்று அந்த இறுதி தீர்மானத்திலே அவர் அந்த தீர்மானத்தை வாசித்தார். அதோடு அந்த கூட்டம் முடிவுற்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பின்னர் பேசிய GK மணி, முதல்வர் இந்த கூட்டத்தை தலைமையேற்று நடத்த வேண்டும் என்று பாமக சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதனை ஏற்று இன்று இந்த கூட்டம் நடைபெறுவது மகிழ்ச்சி அளிக்கிறது. தமிழ்நாட்டின் 22 மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்குவது காவேரி. இவ்விவகாரத்தில் அரை நூற்றாண்டு காலமாக தமிழ்நாட்டின் உரிமை பறிக்கப்படுகிறது. கர்நாடக அரசு தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர மறுப்பது மிகப்பெரிய அநீதி. நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகும் இன்று வரை ஒரு ஆண்டு கூட கர்நாடக அரசு நடைமுறையை பின்பற்றவில்லை என்று அவர் தெரிவித்தார். காவிரி என்பது தமிழ்நாட்டின் உயிர்நாடி பிரச்சனை. இது தமிழ்நாட்டிற்கு காலங்காலமாக கிடைத்து வந்த உரிமை என்பது மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் 22 மாவட்டங்களுக்கு குடிநீரை வழங்குகிற குடிநீர் ஆதாரமாக இருக்கிற காவிரி.
அதோடு அது குறிப்பாக வீராணத்திலிருந்து தலைநகர் சென்னையிலிருந்து ராமநாதபுரம் வரையில் 22 மாவட்டங்களுக்கு குடிநீர் வழங்குகிற காவிரி, அதோடு 12 மாவட்டங்களுக்கு டெல்டா உள்ளிட்ட 12 மாவட்டங்களுக்கு பாசன வசதியை தரக்கூடிய காவிரி. இந்த காவிரியில் அரை நூற்றாண்டுக்கு மேலாக நம்முடைய உரிமை கர்நாடகத்தால் மறுக்கப்பட்டு வருகிற நிலையில் நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு நடுவர் மன்றத்தினுடைய இடைக்கால தீர்ப்பில் 205 டிஎம்சி என்று சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு இறுதி தீர்ப்பு 192 டிஎம்சி என்று சொல்லப்பட்டது. அதை அடுத்து உச்சநீதிமன்றத்தால் 177.25 டிஎம்சி என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவே தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்பட்ட அநீதியாக நாம் பார்க்கிறோம். இது மிகப்பெரிய அநீதி. இந்த அநீதியில் ஒவ்வொரு மாதமும் கர்நாடகா தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு தண்ணீர் வழங்க வேண்டும் என்று ஆணையிடப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் இதுவரையில் நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு, உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு இன்று வரை ஒரு ஆண்டு கூட கர்நாடகா அதை பின்பற்றப்படவில்லை. காலங்காலமாக காவிரி உரிமை பெற்று வந்த தமிழ்நாடு கடைமடை மாநிலம். பொதுவாக இந்திய நதிநீர் சட்டப்படியும் அல்லது உலகளவிலான நீரியல் சட்டப்படியும் பார்த்திங்கன்னா கடைமடைக்கு தான் முன்னுரிமை இருக்குது. ஆனால் இப்பொழுது கடைமடை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதில் தமிழ்நாட்டினுடைய பாசன பரப்பு குறைந்திருக்குது, கர்நாடகத்தினுடைய பாசன பரப்பு அதிகரித்திருக்கிறது. இதை முதல்ல தடை செய்வதற்கு நாம் உச்சநீதிமன்றத்தை அணுக வேண்டும். தமிழ்நாட்டின் ஒப்புதல் இல்லாமல் அங்கே பாசன பரப்பை பெருக்கக்கூடாது. அப்படி பெருக்கணும்னா இங்கே நமக்கு தண்ணி கிடைக்காது. உலகத்தில் வலிமையான இந்திய ஜனநாயக நாடுன்னு சொல்கிறோம். இந்த ஜனநாயக நாட்டில் ஒரே நாட்டில் அண்டை சகோதர மாநிலங்கள், தமிழ்நாடும் கர்நாடகமும் சகோதர மாநிலங்கள், பக்கத்து மாநிலங்கள். இங்கே எவ்வளோ பிரச்சனை வரலாமா? வரக்கூடாது. சகோதர நல்லிணக்கத்தை ஊறு விளைவிக்கிற, இந்திய இறையாண்மைக்கு ஊறு விளைவிக்கிற, இந்திய ஒருமைப்பாட்டை குலைக்கிற செயலாக கர்நாடக மாநில அரசு செய்து கொண்டிருக்கிறது. இதை தமிழ்நாட்டு மக்களும் தமிழக அரசும் வேடிக்கை பார்க்காமல் நம்முடைய உரிமை பெறுவதற்கு ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்னும் உரிமை பறிபோயிட்டே இருக்கும். எதிர்காலத்தில் மிகப்பெரிய கேள்விக்குறியாகிடும். காவிரி விட்டால் தமிழ்நாட்டுக்கு வேறு வழியில் வாழ்வதற்கு வழி இல்லாமல் போய்விடும் என்ற காரணத்தினால தமிழ்நாட்டின் உரிமையை காக்க எல்லோரும் ஒன்றாக திரள வேண்டும், உரிமையை காக்க வேண்டும். அது பேச்சுவார்த்தை மூலம் நடக்காது. உச்சநீதிமன்றத்தின் வாயிலாக தமிழக அரசு உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வலியுறுத்தினார். அவரை தொடர்ந்து பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை முதல்வர் கொண்டு வந்த தீர்மானத்தை காங்கிரஸ் கட்சி முழு மனதாக ஆதரிக்கிறது என்று தெரிவித்தார். 38 முறை பேச்சுவார்த்தை நடந்துள்ளது. எந்த பயனும் இல்லாததால் தான் நீதிமன்றத்தை நாடி தீர்ப்பை பெற்றுள்ளனர். தீர்ப்பை கர்நாடக அரசு உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். அவரை தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் வீரபாண்டியன் தமிழக முதல்வர் கொண்டு வந்துள்ள தீர்மானத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முழு ஆதரவை தரும். கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து அப்பட்டமாக மீறி வருகிறது. இது இரு மாநில மக்களின் இறையாண்மையின் மீது தொடுக்கப்படும் தாக்குதல் என்றார். பின்னர் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி தலைவர் ஈஸ்வரன் பேசினார். முதல்வர் அவர்கள் கொண்டு வந்துள்ள தீர்மானத்தை அனைத்து கட்சிகளும் ஒருமனதாக ஆதரிக்கிறது என்றார். கர்நாடக அரசு உச்ச நீதிமன்றத்தை மதிப்பது கிடையாது. தொடர்ந்து அவர்களுடைய விவசாய பரப்பை அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை காங்கிரஸ் பேரியக்கம் முழுமனதோடு ஆதரிக்கிறது. அவர் எடுக்கும் முடிவுகளில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இதை ஆதரிக்கும். பொதுவாக உச்சநீதிமன்ற தீர்ப்பு, காவிரி மேலாண்மை வாரிய தீர்ப்பை கர்நாடக அரசு உடனே நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏற்கனவே அன்னை இந்திரா காந்தி அவர்கள் BBL என்று சொல்லுகின்ற பத்ராபியாஸ் திட்டத்தில் எப்படி துணிவாக ஒரு முடிவெடுத்தாரோ, அந்த அணைகளுக்கு ஒரு தீர்ப்பு வழங்கினாரோ, அந்த தீர்ப்பை ஒட்டி இப்பொழுதும் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இதில் தலையிட்டு தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை, தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய தீர்ப்பின் அடிப்படையில் இந்த தண்ணீரை வழங்க வேண்டும். இனிமேலும் காலம் கடத்தக்கூடாது. ஏற்கனவே 38 முறை பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. 38 முறை பேச்சுவார்த்தை நடந்தும் எந்த பயனும் இல்லாததால் தான்
அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் எந்த ஆட்சியாக இருந்தாலும் நீதிமன்றத்தை நாடி இந்த தீர்ப்பை பெற்றிருக்கிறார்கள். இந்த தீர்ப்பை உடனே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. எந்த ஆட்சி நடந்தாலும், பாஜக இருந்தாலும் காங்கிரஸ் இருந்தாலும், அவங்க 2 பேரும் ஒற்றுமையாக இருக்காங்க. அந்த ஒற்றுமை தமிழ்நாட்டிலும் இருக்க வேண்டும். தமிழ்நாடு காவிரி பாசன விவசாயிகளுக்காக அந்த ஒற்றுமை இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த அடிப்படையில் அனைவரும் ஒற்றுமையாக இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த தீர்மானம் காங்கிரஸ் உடைய ஆட்சியாக இருந்தாலும் எந்த ஆட்சியாக இருந்தாலும் அங்கே நிர்பந்தப்படுத்தும் என்று நாங்கள் விரும்புகிறோம். சரி, அப்புறம் யார் இதில் தலையிடுறது? நீதிமன்றம் ஆணையிட்டுடுச்சு, காவிரி மேலாண்மை வாரியம் சொல்லிடுச்சு. இப்போ CWMS TWRS போட்டிருக்காங்க, 2 ஆணையம் போட்டிருக்காங்க. இப்போ அவங்களும் சொல்ல போகிறாங்க. இதை நடைமுறைப்படுத்தலைன்னா யார் தலையிடணும்? அதுக்காக தான் பாரத பிரதமரை சந்திக்கலான்ட்டு சில தலைவர்கள் சொல்லிக்கிறாங்க. பாரத பிரதமர் தலையிட்டு நமக்கு கிடைக்க வேண்டிய நீதியை அவர் பெற்றுத்தர வேண்டும். இதான் எங்கள் கோரிக்கை. காவிரி நதிநீர் தமிழகத்தின் உரிமையின் பொருட்டு தமிழக முதல்வர் தலைமையில் கூட்டப்பட்ட இந்த கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நானும் சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் அவர்களும் பங்கேற்றோம். தமிழகத்தின் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு தமிழக முதல்வர் தலைமையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற தீர்மானத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முழு ஆதரவை தரும். தமிழக முதல்வரும் தமிழக அரசும் எடுக்கிற சட்டபூர்வ அரசியல் முன்முயற்சிகளுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுதுணையாக இருக்கும் என்று நாங்கள் அங்கே எங்கள் கருத்தை பதிவு செய்திருக்கிறோம். கர்நாடகம் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை அப்பட்டமாக மீறி வருகிறது. நடுவர் மன்ற தீர்ப்பை அப்பட்டமாக மீறுகிறது. ஒழுங்காற்றுக்குழுவினுடைய உத்தரவையும் அப்பட்டமாக மீறுகிறது. இது இரு மாநிலத்தினுடைய மக்களின் இறையாண்மையின் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது. சட்டத்தை நிலைகுலைய செய்கிற செயல் என்று இதை கருதுகிறது. இந்த கண்டனத்தையும் கர்நாடக அரசுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். எந்த நிலையிலும் தமிழகத்தில் நதிநீர் பிரச்சனையில் அந்த உரிமைகளை விட்டுக் கொடுப்பதற்கான பேச்சிற்கு இடமில்லை என்ற கருத்தை ஆழமாக சொல்லியிருக்கிறோம். அத்துடன் தொடர்ந்து பலமுறை பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற பிறகும் கூட இதற்கு தீர்வு இல்லை என்கிற போது அரசியல் நிர்ணய சபையில் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் முன்மொழிந்த, ஜவஹர்லால் நேரு அவர்களுடன் அம்பேத்கர் முன்மொழிந்த ஒரு கருத்தையும் நாங்கள் இன்றைக்கு முன்மொழிந்திருக்கிறோம். அதாவது சாலை ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு செல்கிற போது அது ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில், அதேபோன்று ரயில் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு செல்கிற போது ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில், நதியும் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு செல்கிற பொழுது அதையும் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதுதான் இதற்கு தீர்வாக இருக்கும் என்று, அதாவது ஒரே வரியில் நதிகளை தேசியமாக்குவதற்குரிய ஒரு நாடாளுமன்ற உரையாடலும் தேவை என்கிற கருத்தையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் முன்மொழிந்திருக்கிறோம். தமிழ்நாடு அரசு காவிரி நீரை பெறுவதற்கு என்ன முடிவுகள் எடுத்தாலும் எல்லோரும் ஆதரிக்கிறோம் என்ற கருத்தைத்தான் கூட்டத்திலே வலியுறுத்தி இருக்கிறோம். கர்நாடக அரசை பொறுத்தவரை ஒரு பக்கம் உச்சநீதிமன்றத்தை மதிப்பது கிடையாது, காவிரி ஆணையத்தையும் மதிப்பது கிடையாது. இன்னொரு பக்கம் அவர்களுடைய விவசாய பரப்பை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். நீரேற்று பாசனத்தின் மூலமாக பாசனம் பெறுகிற அந்த பரப்பளவை அதிகப்படுத்துகிறார்கள். ஆனால் இன்னொரு கருத்தையும் சொல்லி இருக்கிறோம். ஒரு பக்கம் நாம் சட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தாலும் தமிழ்நாட்டிலே நீரேற்று பாசனத்திற்கு அனுமதிகளை தாமதப்படுத்தக்கூடாது. நாமக்கல், சேலம் மாவட்டத்தில் மட்டும் ஒரு 30 திட்டங்கள் கிடப்பில் இருக்கின்றன. அது தமிழ்நாடு அரசு நீரேற்று பாசனத்திற்கு அனுமதி மூலமாக நாமும் பாசன பகுதிகளை அதிகப்படுத்த முடியும். இன்னொன்று, நீலகிரியிலே உருவாகின்ற மழை நேரங்களிலே வருகின்ற உபரி நீரை மோயாற்றிலே திருப்பிவிட்டு பவானி நதியின் வழியாக காவிரி ஆற்றிலே கலக்க முடியும். ஒரு பக்கம் நீதி போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் இதையும் செய்ய வேண்டும் என்ற கருத்தை கூட்டத்திலே நாங்கள் சொல்லி இருக்கிறோம். மொத்தத்தில் தமிழ்நாடு அரசு முன்னெடுக்கிற அத்தனை முயற்சிகளுக்கும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி துணை நிற்கும். OS மணியன் பேசுகையில் காவிரி விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு மென்மையாக நடந்து கொள்கிறது. 3 DMC தண்ணீர் கொடுத்தால் தான் விவசாயம் செய்ய முடியும். காவிரியிலிருந்து திறந்து விடப்படும் உபரி நீரை கணக்கில் எடுத்துக் கொள்ளக்கூடாது என்று கூறினார். காவிரிக்காக 84 மணி நேரம் தொடர் உண்ணாவிரதம் மேற்கொண்டவர் ஜெயலலிதா. மத்தியில் எவர் ஆட்சி செய்தாலும் தமிழகத்தை வஞ்சித்து வருகிறார்கள். திமுக இன்று கொண்டு வந்திருக்கும் இந்த கண்டன தீர்மானத்தை அதிமுக ஆதரிக்கிறது என்று அவர் தெரிவித்தார். எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள்
84 மணி நேரம் மெரினா கடற்கரையில் தன்னந்தனியாக தொடர் உண்ணாவிரதம் இருந்து அன்றைக்கு மத்திய அரசிலிருந்து நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சுக்லா அவர்கள் வந்து அதற்கு ஒப்புதல் கொடுத்ததற்கு பின்னால் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படும், தண்ணீர் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னதற்கு பின்னால் அதற்கு பின்னாலே தான் 84 மணி நேரத்திற்கு பிறகு உண்ணாவிரதத்தை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் முடித்துக் கொண்டார்கள். அதுபோல தொடர் சட்ட போராட்டம் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி அல்லது இல்லாமல் இருந்த போதும் சரி காவிரி நீருக்காக தொடர் சட்ட போராட்டம் நடத்தியது புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அதன் மூலம்தான் நாம் வெற்றியை பெற்றிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, கஜெட்டில் வெளியிடலை, அதையும் வெளியிட வேண்டும் என்று சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி பெற்றவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அதைவிட புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் சொன்னார்கள், நான் விவசாயி என்று சொல்லிக் கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன் என்று சொன்னவர் முதலமைச்சராக இருந்த என்னுடைய தாய் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அதே போல எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 22 நாள் நாடாளுமன்றத்தை முடக்கி அன்றைக்கு ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்தவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அது மட்டுமல்ல, ஆணையம் அமைப்பதிலே காலதாமதம் படுத்தியது மத்திய அரசு, பிஜேபி அரசு. அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்து அதன் மூலம் அன்றைக்கு ஆணையத்தை அமைத்துக் கொடுத்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அது மத்தியிலேயும் சரி அல்லது கர்நாடகத்திலேயும் சரி ஆட்சியிலே இருக்கிற கட்சிகள், அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி பிஜேபியாக இருந்தாலும் சரி, இங்கேயும் சரி அங்கேயும் சரி, எவர் ஆட்சியில் இருந்தாலும் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுப்பதில் வஞ்சிக்கிறார்களே தவிர அவர்கள் பொது நோக்கோடு மனிதாபிமானத்தோடு சட்டத்தை மதித்து அவர்கள் நடக்கிறார்களா என்றால் ஒருபோதும் இல்லை, எப்போதும் இல்லை. அதனாலே தான் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தீர்மானமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். இந்த தேசிய கட்சிகளோடு என்றைக்கும் உறவு வைத்துக் கொள்வது என்பது அரசியல் உறவு இல்லை. இது மக்களுக்கு செய்கிற துரோக கட்சிகளாக இருக்கிறது, சட்டத்தை மதிக்காத கட்சிகளாக இருக்கிறது, இறையாண்மையை மதிக்காத கட்சிகளாக இருக்கிறது, தமிழ்நாட்டு மக்களுக்கு குடிக்க தண்ணீர் கொடுக்காத அரசாக கட்சிகளாக இருக்கிறது என்றுதான் தேசிய கட்சிகளோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்பதை, இரு கட்சிகளோடும் ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்பதை தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆக தமிழ்நாட்டினுடைய அனைத்து ஜீவாதார உரிமைகளுக்காகவும் போராடி இருக்கிற இயக்கம், வெற்றி கண்டு கொடுத்திருக்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு நாங்கள் கேட்பது, திராவிட முன்னேற்ற கழக அரசு இவர்கள் தமிழ்நாட்டுக்கு, டெல்டா மாவட்டத்திற்கு, விவசாயிகளுக்கு போதிய தண்ணீரை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசியல் ரீதியான அழுத்தமும் கொடுக்க வேண்டும், சட்ட ரீதியான அழுத்தத்தையும் கொடுக்க வேண்டும். இதை காலத்தோடு செய்திட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து.